அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரலாறு என்பது வெற்றிகளால் மட்டும் எழுதப்படுவதில்லை, அது தியாகங்களால் செதுக்கப்படுகிறது. 1000 ஆண்டுகள் ஆடாக வாழ்வதை விட ஒரு நாள் புலியாக வாழ்ந்து மடியலாம் என்று முழங்கிய ஒரு மாவீரனின் கதை இது. ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை இந்திய மண்ணில் முதலில் நடுங்க வைத்த அந்த மைசூர் புலியின் வீரத்தையும் அவரது இறைப்பற்றியும் பற்றி தெரியாத பல உண்மைகளை இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இது மாவீரன் திப்பு சுல்தானின் மறைக்கப்பட்ட வரலாறு, பாகம் 1. 1750ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி மைசூர் ராஜ்யத்தின் தேவனஹள்ளி கோட்டையில் ஒரு மின்னல் வெட்டியது போல அந்த பாலகன் பிறந்தான். தந்தை ஹைதர் அலி ஒரு மாபெரும் போர் வீரன், தாய் ஃபாத்திமா ஃபக்ருன்னிசா மிகுந்த பக்தியும் தீர்க்க தரிசனமும் கொண்டவர். ஹைதர் அலி மற்றும் அவரது மனைவி பல ஆண்டுகள் குழந்தை வரம் வேண்டி இறைவனிடம் பிரார்த்தித்து வந்தனர். திப்பு மஸ்தான் என்ற ஒரு பெரியவரின் நினைவாகவே தன் மகனுக்கு திப்பு என்று பெயரிட்டார் ஹைதர் அலி. திப்புவின் இயற்பெயர் ஃபதே அலி கான். இதன் பொருள் வெற்றி வீரன் என்பதாகும். அரண்மனை ஆடம்பரங்களை விட போர்க்கள பயிற்சிகளையே திப்பு சிறுவயது முதலே அதிகம் நேசித்தார். தனது 6வது வயதிலேயே உருது, பாரசீகம், அரபு மற்றும் கன்னட மொழிகளை ஒரு அறிஞரைப் போல கற்றுத்தேர்ந்தார். குதிரை ஏற்றம் மற்றும் வாழ்வீச்சில் தனது 10வது வயதிலேயே தேர்ந்த வீரர்களையே வியக்க வைத்தார். 1765இல் தனது 15வது வயதில் முதல் போர்க்களத்தை கண்டார். 3000 வீரர்களுக்கு தலைமை தாங்கி ஆங்கிலேயர்களை நிலைகுலையச் செய்தார். தந்தையின் நிழலாக இருந்து போர் தந்திரங்களை அக்குவேர் ஆணிவேராக கற்றார் அந்த இளம் புலி. திப்புவின் வீரத்திற்கு சான்றாக அந்த புகழ்பெற்ற புலிவேட்டை சம்பவம் வரலாற்றில் அழியாமல் நிற்கிறது. ஒருமுறை ஒரு பிரெஞ்சு நண்பருடன் வேட்டைக்கு சென்றபோது பதுங்கியிருந்த ஒரு புலி திப்புவை திடீரென தாக்கியது. திப்புவின் துப்பாக்கி வேலை செய்யவில்லை, இடுப்பில் இருந்த கத்தியும் தரையில் விழுந்துவிட்டது. சற்றும் அஞ்சாமல் அந்த புலியின் கண்களை பார்த்து உருமி அதன் தாடையை வெறும் கையால் பிடித்து தள்ளினார். மின்னல் வேகத்தில் கீழே கிடந்த குருவாளை எடுத்து அந்த புலியின் இதயத்தை ஒரே குத்தில் பிளந்தார். அன்று முதல் அவர் மைசூர் புலி, த டைகர் ஆஃப் மைசூர் என்று உலக நாடுகளால் அழைக்கப்படலானார். அவரது சிம்மாசனம் ஒரு பிரம்மாண்டமான புலியின் உருவத்தில் கலைநயத்துடன் அமைக்கப்பட்டிருந்தது. அவரது பீரங்கிகளின் முனைகள் புலி வாய் திறந்திருப்பது போன்ற ஆக்ரோஷ வடிவில் இருந்தன. 1000 ஆண்டுகள் ஆடாக வாழ்வதை விட ஒரு நாள் புலியாக வாழ்ந்து மடியலாம் என்று முழங்கிய ஒரு மாவீரனின் வீர முழக்கம் அது. அவரது வீரத்தை கண்டு ஆங்கிலேய தளபதிகளே போர்க்களத்தில் அச்சத்தில் உறைந்து போனார்கள். இன்று உலகம் வியக்கும் ராக்கெட் தொழில்நுட்பத்தின் உண்மையான தந்தை திப்பு சுல்தான் தான். மூங்கில் குழாய்களுக்கு பதிலாக இரும்பு உருளைகளை பயன்படுத்தி ஏவுகணைகளை உருவாக்கிய மேதை அவர். இந்த ஏவுகணைகள் 2 கிலோமீட்டர் தொலைவு வரை பாய்ந்து சென்று எதிரி படைகளை சுக்குநூறாக்கின. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போரில் நெருப்பு மழை பொழிந்து அவர்களின் கப்பல் படைகளை சிதறடித்தார். இன்று அமெரிக்காவின் நாசா அலுவலகத்தின் சுவரில் திப்புவின் ஏவுகணை போர் பற்றிய ஓவியம் இன்றும் பாதுகாக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் திப்புவை உலகின் முதல் ஏவுகணை மனிதன் என்று பெருமையுடன் போற்றினார். லண்டனில் உள்ள ராயல் ஆர்ட்டிலரி அருங்காட்சியகத்தில் திப்புவின் ஏவுகணைகள் இன்றும் இந்தியாவின் பெருமையாக உள்ளன. திப்புவிடம் இருந்து திருடிய தொழில்நுட்பத்தை வைத்துத்தான் ஆங்கிலேயர்கள் தங்கள் ராக்கெட் படையை உருவாக்கினார்கள். ராணுவத்தில் ஏவுகணை படை என்ற தனிப்பிரிவை உலகில் முதலில் உருவாக்கியவர் இந்த மைசூர் மன்னரே. தொழில்நுட்பத்தில் இந்தியா அன்றே எவ்வளவு முன்னேறியிருந்தது என்பதற்கு திப்புவே மிகச்சிறந்த சான்று. திப்பு ஒரு மதவாதி என்று சொல்லும் கட்டுக்கதைகளை வரலாறு ஆதாரங்களுடன் உடைக்கிறது. மார்க்க காரியங்களில் தீன் இல் திப்புவுக்கு அதிகப்படியான பற்று இருந்தது. அவர் 5 வேளை தொழுகை சலாஹ் யை ஒருபோதும் தவிர்ந்ததே இல்லை என்று அவரது நெருங்கிய தோழர்கள் கூறுகிறார்கள். போர்க்களத்தில் கூட தொழுகை நேரம் வந்தால் படையை தயார் செய்துவிட்டு இறைவனிடம் மண்டியிடுவார். நஞ்சன்கூடு நஞ்சண்டீஸ்வரர் கோவிலுக்கு அவர் வழங்கிய பச்சை மரகத லிங்கம் இன்றும் பக்தர்களால் பூஜிக்கப்படுகிறது. அவரது அரண்மனைக்கு அருகிலேயே இருந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் ரங்கநாதர் கோவிலுக்கு அவர் வெள்ளி பாத்திரங்கள் வழங்கினார். மேல்கோட் கோவிலுக்கு அவர் யானைகளையும் விலையுயர்ந்த தங்க நகைகளையும் வாரி வழங்கினார்.
திப்புவின் மிக நம்பிக்கையான தலைமை அமைச்சர் திவான் பூர்ணையா ஒரு பிராமணர் என்பது கவனிக்கத்தக்கது. அவரது நிதி ஆலோசகர் கிருஷ்ணராவ் மற்றும் பல உயர் இராணுவ அதிகாரிகள் இந்துக்களாகவே இருந்தனர். இந்திய மண்ணில் முதன்முறையாக மதுபானத்தை முழுமையாக தடுத்த ஒரு மன்னர் திப்பு சுல்தான் தான். அவரது ஆட்சியில் மைசூர் ராஜ்யம் பொருளாதார ரீதியாக இந்தியாவின் மிக வலிமையான தேசமாக இருந்தது. ஆங்கிலேயர்களை கடலிலேயே தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக வலிமையான நவீன கப்பல் படையை உருவாக்கினார். வஜிராபாத் மற்றும் மங்களூர் ஆகிய இடங்களில் நவீன கப்பல் கட்டும் தளங்களை அமைத்தார். தென்னிந்தியாவில் ஒரு வலிமையான கப்பல் படை வாரியத்தை உருவாக்கியவர் இந்த மாவீரன் திப்பு சுல்தான். பிரெஞ்சு நாட்டு மாமன்னர் நெப்போலியன் போனாபார்ட்டுடன் திப்பு நெருங்கிய அரசியல் தொடர்பு வைத்திருந்தார். ஆங்கிலேயர்களை இந்தியாவிலிருந்து விரட்ட பிரெஞ்சு படைகளின் இராணுவ உதவியை கோரினார். துருக்கி ஆட்டோமன் அரசர்களுடன் மிகச்சிறந்த தூதரக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டார். தனது தூதர்களை ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு அனுப்பி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆதரவு திரட்டினார். உலக அரசியல் மாற்றங்களை மிக துல்லியமாக கண்காணித்த ஒரு மகா தீர்க்கதரிசி அவர். இந்தியா என்பது ஒரு குடும்பம், அதை அந்நியர்களிடம் ஒருபோதும் இழக்கக்கூடாது என்பதில் அவர் குறியாக இருந்தார். ஆங்கிலேயர்களுக்கு உலக அளவில் மிகப்பெரிய சவால்களை உருவாக்கிய ஒரே இந்திய மன்னர் திப்பு சுல்தான் தான். 1792 மூன்றாம் மைசூர் போருக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் திப்புவின் சரிபாதி நாட்டை வஞ்சகமாக பறித்தனர். போரின் இழப்பீட்டுத் தொகையை செலுத்தும் வரை திப்புவின் 2 பிள்ளைகளை பிணை கைதிகளாக கேட்டனர். 10 வயது கூட நிரம்பாத தனது 2 பிஞ்சு பிள்ளைகளை ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைக்க வேண்டிய துயரம் நேர்ந்தது. ஒரு தந்தையாக துடித்தாலும் நாட்டின் சுதந்திரத்திற்காக அந்த வேதனையை தாங்கிக் கொண்டார். என் பிள்ளைகளை விட என் நாடு எனக்கு மிக முக்கியம் என்று அந்த இக்கட்டான சூழலில் கர்ஜித்தார். தன்னுடைய சொந்த பிள்ளைகளையே நாட்டின் சுதந்திரத்திற்காக பிணை கைதிகளாக ஒப்படைத்த அந்த தந்தையின் இதயம் எவ்வளவு துடித்திருக்கும். ஆனால் அந்த துயரத்தையும் தாண்டி அவர் எதற்காக போராடினார்? துரோகங்களால் சூழப்பட்ட அந்த மாவீரனின் இறுதிப் போர் எப்படி இருந்தது? அடுத்த பாகத்தில் பார்ப்போம். எல்லோருக்கும் சமமான நீதி கிடைக்கட்டும். ஜெய் பீம்.